ஓம் சாந்தி 27/11/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பகலில் ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மங்கள் செய்யுங்கள், இரவில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். புத்தியில் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்கள், அப்போது ஆன்மீக போதை ஏறும். கேள்வி: மாயா எந்த குழந்தைகளை நினைவில் அமர விடுவதில்லை? பதில்: யாருடைய புத்தி வேறு யாரிடமாவது மாட்டிக்கொண்டிருக்கிறதோ, யாருடைய புத்திக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதோ, படிப்பை நன்றாக படிப்பதில்லையோ, மாயா அவர்களை நினைவில் அமர விடுவதில்லை. அவர்கள் மன்மனாபவ நிலையில் இருக்க முடியாது. பிறகு சேவைக்காகவும் அவர்களுடைய புத்தி செயல்படுவதில்லை. ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால் பெயரை கெடுத்து விடுகிறார்கள். ஏமாற்றுகிறார்கள் என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். முரளியின் பாடல்: உங்களை அழைக்க மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இறை தந்தையை தான் அழைக்கிறார்கள், கிருஷ்ணரை அல்ல. வாருங்கள், மீண்டும் கம்சபுரிக்கு பதிலாக கிருஷ்ணபுரியை உருவாக்குங்கள் என்று தந்தையிடம் சொல்கிறார்கள். கிருஷ்ணரை அழைக்க மாட்டார்கள். கிருஷ்ணபுரியை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். உண்மையில் சிவ்பாபா முழு உலகத்தின் பெரிய காட்ஃபாதர் ஆவார். அனைவரும் அந்த ஒரு இறை தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வது துவாபர யுகத்தில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. பாரதத்தில் துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை என்று பாடவும் படுகிறது. நினைவு செய்வதற்கான வழக்கம் பிற்காலத்தில்தான் வந்திருக்கிறது. ஏனென்றால் துக்கம் ஏற்படுகிறது. ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் சிவ்பாபாவின் அறிமுகம் இல்லை. அவர் நட்சத்திரமாக இருக்கிறார். உண்மையில் ஆத்மாவின் ரூபமும் நட்சத்திரம் போன்றதாக தான் இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மாவும் நட்சத்திரம்தான். ஆனால் அவர் ஞானம் நிறைந்தவர். விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் அவருக்குள் சக்தி இருக்கிறது. அவர் நிராகாரராக தான் இருக்கிறார். மனிதர்களை ஞானக்கடல், அன்பு கடல் என்று சொல்ல முடியாது. எனவே புரிய வைக்கக்கூடிய குழந்தைகளிடம் அத்தாரிட்டி இருக்க வேண்டும். அதாவது ஞானம் புரிய வைக்கக்கூடியவங்க எப்படி புரிய வைக்கணும்னா அத்தாரிட்டியாக புரிய வைக்கணும். அடிச்சு சொல்லுவாங்க அப்படின்வாங்க இல்லையா, சில நேரத்துல ஆணித்தரமா சொல்லுவாங்க. அது போல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அத்தாரிட்டியோடு தைரியமா சொல்லணும். ஆனால் அப்படி புரிய வைக்கணும்னா அவர்களுடைய புத்தி விஷாலமாக இருக்க வேண்டும். இது எல்லையற்ற நாடகம். இதில் நாம் நடிகர்கள் என்றால் இதனுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் புத்தியில் இருக்க வேண்டும். யாருடைய புத்தியில் இது இருக்கிறதோ அவர்களுக்கு மிகுந்த போதை இருக்கும். நாள் முழுவதும் ஷரீர நிர்வாகம் செய்தீர்கள். இரவில் அமர்ந்து இந்த டிராமா எப்படி சுற்றி வருகிறது என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பகல் உங்க வேலை செய்தாகணும், செய்யுங்க. இரவுல உட்கார்ந்து ஞான சிந்தனை செய்யுங்க. டிராமாவை பற்றி நினையுங்க. எப்படியெல்லாம் இந்த நாடகம் அந்த ஒரு சைக்கிள் ரூபத்துல சுற்றி வருது அப்படிலாம் நல்லா ஆறாமர உட்கார்ந்து சிந்தியுங்க அப்படின்றார். இதுதான் மன்மனாபவ நிலையாகும். ஆனால் மாயா இரவில் கூட நினைவில் அமர விடுவதில்லை. நடிகர்களின் புத்தியிலோ டிராமா ரகசியம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இது மிகவும் கஷ்டம். எங்கேயாவது மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் பாபா புத்தியின் பூட்டை பூட்டி விடுகிறார். இது மிக உயர்ந்த குறிக்கோள்.
அதாவது ஞானம் ஈஸி தான், புரிஞ்சுக்கிறதும் ஈஸி தான், சிந்தனை செய்யறது ஈஸி தான். ஆனா புத்தி வேற ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. பந்தனத்துல இருக்கு, உற்றார் உறவினர்களுடைய நினைவுல இருக்கு, இல்ல சரீரத்தினுடைய நோயில இருக்கு, பணத்துல இருக்கு, இல்ல வேற வேண்டாத விஷயங்கள்ல போய் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களால நினைக்க முடியாது. பாபா புத்தி பூட்டையே நான் பூட்டிடுறேன் அப்படின்றார். தேக அபிமானத்தில் வந்து, அந்த தேக கவர்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால ஞான சிந்தனை செய்ய முடியாது. பாபாவும் அவங்க புத்தியை நான் பூட்டிடுறேன் அப்படின்றார். குழந்தைகள் வெளியில் சென்றதும் மறந்து விடுகிறார்கள். பிறகு தன்னுடைய வழிப்படி நடக்கிறார்கள். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று. சுப்ரீம் சோல், சுப்ரீம் பரமாத்மாவினுடைய ஸ்ரீமத். ஆகையால பாபா என்ன சொல்றாரோ, என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ, அதன்படி கண்ணை மூடிட்டு நடக்கணும். அதில் தான் நமக்கு நன்மை இருக்கு. இது நல்ல புத்தியில பதிவு பண்ணி வச்சிருக்கணும். தன்னுடைய மனம் சொல்ற மாதிரி ஒரு நாளும் நடக்கக்கூடாது. ஆனால் குழந்தைகள் இன்று மிக நல்ல நிச்சய புத்தியுடன் இருக்கிறார்கள். நாளை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயையின் புயல் வருவதினால் மனநிலை கீழே இறங்குகிறது என்றால் பாபா இதில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஞானத்தில் வந்தீர்கள், சமர்ப்பணம் ஆனீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ட்ரஸ்டி ஆகிறீர்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சமர்ப்பணம் ஆகிவிட்டால் பிறகு சேவையும் செய்ய வேண்டும். அப்போது அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். சமர்ப்பணம் ஆகிவிட்டு பிறகு சேவை செய்யவில்லை என்றால் கூட அவர்களுக்கு உணவளிக்கத்தான் வேண்டும். அந்த பணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்து விடுகிறார்கள், சேவை செய்வதில்லை. மனிதர்களை வைரம் போல் ஆக்குவதற்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது சில குழந்தைகள் அவங்களுடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் பாபாவுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அவங்களும் சரண்டர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, சரண்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி இருந்தால் அது சுமைதான். நீங்க சரண்டர் பண்ணீங்க, ஓகே. அந்த பணத்தை நீங்க உட்கார்ந்துட்டே சேவை செய்யாம சாப்பிட்டீங்கன்னா, கொடுத்த பணத்தினுடைய கணக்கு முடிஞ்சிடும் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டே நீங்க முடிச்சிடுவீங்க அப்படின்றார். அதனால சேவையும் செய்யணும். மனிதர்களை வைரம் போல் ஆக்கக்கூடிய சேவை கண்டிப்பா செய்யணும் அப்படின்றார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இந்த மன்மனாபவ என்ற சொல்தான் சரியானது. இரவு வகுப்பு. நினைவு யாத்திரை மூலமாக தான் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது தூய்மையான உலகம் வந்து கொண்டிருக்கிறது. தூய்மையற்ற உலகம் விநாசமாக போகிறது. எனவே முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து உறுதியானவர்களாக ஆக்க வேண்டும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், பிறகு மறந்து விடுகிறீர்கள். சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். அந்த சிவபாபா இந்த பிரம்மா மூலம் சொல்கிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. பிறகும் கூட வேலை ஆகியவற்றில் சென்று மறந்து போகிறார்கள். இதை மறக்கக்கூடாது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. பாபாவை நினைத்து நினைத்தே கர்மாதீத்த நிலை வரை சென்று சேர வேண்டும். கர்மாதீத்த நிலை அடைந்தவர்கள் பரிஷ்தா என்று சொல்லப்படுகிறார்கள். உள்ளுக்குள் மறைமுகமாக நினைவில் இருப்பதற்கான பிராக்டிஸ் குழந்தைகளாகிய உங்களிடம் நடந்து கொண்டே இருந்தால் நல்லது. அதில் உங்களுக்கு தான் நன்மை இருக்கிறது. எனவே பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறேன் என்று தன்னை தானே பார்க்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். மாதேஸ்வரி அவர்களின் இனிமையான மகா வாக்கியங்கள். மனதின் அசாந்திக்கு காரணம் கர்ம பந்தனம்.
அமைதிக்கு ஆதாரம் கர்மாதீத்த நிலை. நமக்கு மன அமைதி கிடைத்துவிட வேண்டும் என்று உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பம் அவசியம் இருக்கிறது. எனவே அநேக முயற்சிகள் செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆனால் மன அமைதி இதுவரையும் கிடைக்கவில்லை. அதற்கான யதார்த்தமான காரணம் என்ன? முதலில் மனதின் அசாந்திக்கான முதல் மூல காரணம் என்ன என்பதை பற்றிய சிந்தனை அவசியம் ஓட வேண்டும். மனதின் அசாந்திக்கான முக்கிய காரணம் கர்ம பந்தனத்தில் சிக்கிக்கொள்வது. எதுவரை மனிதர்கள் இந்த 5 விகாரங்களின் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடவில்லையோ அதுவரை அசாந்தியிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பார்கள். கர்ம பந்தனம் துண்டிக்கப்பட்டு விடும்போது மன அமைதி, அதாவது ஜீவன் முக்தியை அடைந்துவிட முடியும். எனவே இந்த கர்ம பந்தனம் எப்படி துண்டிக்கப்படும் என்பதை பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டும். அதற்கு விடுதலை கொடுப்பவர் யார்? எந்த ஒரு மனித ஆத்மாவிற்கும் விடுதலை கொடுக்க முடியாது என்பதையோ நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கை துண்டிப்பவர் ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான். அவரே வந்து இந்த ஞானயோக பலத்தினால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். எனவேதான் பரமாத்மாவிற்கு சுக வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. முதலில் எதுவரை நான் ஆத்மா என்ற ஞானம் இல்லையோ அதுவரை நான் யாருடைய குழந்தை, என்னுடைய உண்மையான குணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது இந்த விஷயங்கள் புத்தியில் வந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் கர்ம பந்தனம் துண்டிக்கப்படும். இப்பொழுது இந்த ஞானம் நமக்கு பரமாத்மா மூலமாக தான் கிடைக்கிறது. அதாவது பரமாத்மா மூலமாக தான் கர்ம பந்தனம் துண்டிக்கப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மனிதர்களை வைரம் போல் ஆக்குவதற்கான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஒருபோதும் சந்தேக புத்தி உடையவர்களாகி படிப்பை விட்டுவிடக் கூடாது. ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஸ்ரீமத்தில்தான் தன்னுடைய நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், மனம் மற்றும் வார்த்தைகளின் சக்தியை யதார்த்தமாக மற்றும் சக்தி வாய்ந்த ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். தீவிர முயற்சியாளர் என்றால் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வரக்கூடிய குழந்தைகள். அவர்கள் சங்கல்ப சக்தி மற்றும் வார்த்தைகளின் சக்தியை யதார்த்தமாக மற்றும் சக்தி வாய்ந்த ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவார்கள். அவர்கள் இதில் லூஸாக, அதாவது தளர்வானவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், மேலும் இனிமையாக பேசுங்கள் என்ற இந்த ஸ்லோகன் சதா நினைவில் இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் யோகம் நிறைந்ததாகவும் யுக்தியானதாகவும் இருக்கும். அவர்கள் அவசியமான பேச்சை தான் பேசுவார்கள். வீண் பேச்சு, விஸ்தாரத்தின் பேச்சை பேசி தன்னுடைய எனர்ஜியை அளிக்க மாட்டார்கள். அவர்கள் சதா ஏகாந்த பிரியர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன், யார் என்னுடையது என்ற பற்றின் அதிகாரத்தையும் தியாகம் செய்து விடுகிறார்களோ அவர்கள்தான் முழுமையாக மோகத்தை அளித்தவர் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. பாப்தாதாவின் முக்கியமான முதல் கட்டளை
தூய்மை ஆகுங்கள், காமத்தை வென்றவர் ஆகுங்கள் என்பதாகும். இந்த கட்டளையை கடைபிடிப்பதில் நிறைய பேர் பாஸ் ஆகி விடுகிறார்கள். ஆனால் அதனுடைய இன்னொரு சகோதரனான கோபத்திடம் அவ்வப்போது பாதி ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். நிறைய பேர் கோபப்படவில்லை, ஆனால் கொஞ்சம் வேகம் காட்ட வேண்டி இருக்கிறது என்கிறார்கள். ஆக இதுவும் கூட கட்டளையை மீறுவதாகி விட்டது. கட்டளையை அவமதிக்கும் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்று